அன்பு நண்பர்களுக்கு வணக்கம். லேபர் பட இயக்குனர் சத்யபதி, விதார்த், வாணிபோஜன், ரகுமான், கிருத்திக் மோகன் நடித்திருக்கிற திரைப்படம் அஞ்சாமை. இந்த திரைப்படத்தை இயக்கி இருக்கிறவர் எஸ்பி சுப்புராமன். இந்த படம் ரொம்ப நாளைக்கு அப்புறம் மலையாள சினிமாவில் நல்ல கதை இருக்குது, நல்ல ஸ்டோரி இருக்குது, நல்ல டைரக்ஷன் இருக்குதுன்னு சொன்னவங்க அத்தனை பேரும் இந்த அஞ்சாமையை போய் நீங்கள் பார்த்தீங்கன்னா தமிழ் சினிமா எப்பயுமே தரம். சில நேரங்களில் தமிழ் சினிமாவை கொஞ்சம் முன்ன பின்ன இருந்தாலும் ஸ்டாண்டர்டில் என்றைக்குமே இந்திய சினிமாவில் தமிழ் சினிமா வித்தியாசமான திரைக்கதைகளையும் வித்தியாசமான வசனங்களையும் இயக்கங்களையும் கொடுக்கின்றது மாற்று கருத்தே கிடையாது. அஞ்சாமை இது ஒரு கல்வி பிரச்சனையை மையமாக வச்சு நிறைய படங்கள் வந்திருந்தாலும் மிகவும் நேர்மையாக, ஏன் இந்தியாவுக்கே இந்த சொல்லியிருக்கிற சொல்யூஷன் மிகவும் அவசியமானது. ஏன்னா இப்போ நம்ம இதில் சீனும் கதையும் கூட சொல்லிடலாம். பட் இருந்தாலும் கூட நீங்கள் ஒரு தகப்பனா விதார்த் பண்ணுற வலியும் வேதனையும் வாணிபோஜனுடைய ஆக்டிங் இந்த படத்தில் பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லாவே இருக்கும். தமிழ் சினிமாவில் வித்தியாசமான கதைகளையும் மிகவும் நல்ல கதைகளையும் நல்ல கேரக்டர்களையும் தேர்வு செய்து நடிப்பதில் விதார்த்துக்கு ஈக்குவல் மிகவுமே எந்த ஒரு ஹீரோவுமே அந்த அளவுக்கு ரிஸ்க் எடுப்பாங்களா இந்த மாதிரி கேரக்டருங்களன்றதில் ஆச்சரியப்படக்கூடிய விஷயம் என்னென்னா, விதார்த்தின் வித்தியாசமான நடிப்பு மட்டுமே ஃபஸ்ட் ஹாஃபை தூக்கி நிறுத்தோம். செகண்ட் ஹாஃபில் ரகுமானுடைய போர்ஷன் நம்ம ஒரு 25-30 வருஷத்துக்கு முன்னாடி விதி படம் வந்தது. அந்த விதி படம் கோர்ட்டே செகண்ட் ஹாஃப் ஃபுல்லாக பேசியிருக்கும். அந்த அளவுக்கு ஈக்குவலாக 1 hour கோர்ட்டு சீன் ரொம்ப எக்ஸ்ட்ராடினரியாக இருக்கும். சமூகம் சார்ந்த பிரச்சனைகள், கல்வி பிரச்சனை, பெற்றவங்க பிரச்சனை, ஃபினான்ஷியல் பிரச்சனை எல்லாத்தையுமே சேர்ந்து எந்த ஒரு ஆபாசமும் இல்லாமல், எந்த ஒரு தனி மனிதனையும் தாக்காமல், இப்படி இருந்தால் நல்லாயிருக்கும், இப்படி இல்லைன்னா நல்லா இருக்காதுன்ற விஷயத்தில் தேசிய சிந்தனையில் படமாக்கப்பட்ட படம் தான் அஞ்சாமை. மிகவும் சாமர்த்தியமான கதையாளுமை, திரைக்கதையாளுமை. இந்த கதை ரொம்ப பேலன்ஸ் பண்ணி ரொம்ப யோசித்து ரொம்ப டிஸ்கஷன் பண்ணி உண்மைக்கு நெருக்கமாகவே நாட்டில் நடந்த உண்மை சம்பவத்தை அடிப்படையாக வைத்து திண்டுக்கல் மாவட்டத்திலேருந்து ஆரம்பித்து ஜெய்ப்பூர் வரைக்கும் போயிட்டு மறுபடியும் திண்டுக்கல் மதுரை கோர்ட்டுக்கு வரக்கூடிய அற்புதமான கதை. ஒரு +2 தாண்டி என்ன படிக்கணும்னு நினைக்கிற பேரண்ட்ஸ், பசங்க எல்லாருமே இந்த படத்தை நீங்கள் நிச்சயமாக 1 time கூட்டின்னு போயிட்டு காமிங்க. இந்த படம் என்னென்னா இப்போ கரெக்டான நேரத்தில் இந்த படம் ரிலீஸ் ஆகிருக்கு. இருந்தாலும் நிறைய படங்கள் பார்க்குற பேரண்ட்ஸ் இந்த படத்தை பாருங்கள். பொதுஜனங்களுக்காக, பொதுமக்களுக்காக சமூக அக்கறையுடன் இந்த படத்தை இயக்கியிருக்கிற எஸ்பி சுப்புராமன் அவர்களுக்கு ஒரு பாராட்டு. அதே சமயத்தில் ஃபஸ்ட் ஹாஃப்லேருந்து இன்டர்வல் வரைக்கும் மிக அற்புதமான நடிப்பை வெளிப்படுத்திய விதார்த், வாணிபோஜன் இந்த காம்போ ரொம்ப அழகாக ஒர்க் அவுட் ஆகிருக்கு. இந்த மாதிரியான ஒரு திரைக்கதை ஃபஸ்ட் ஹாஃபில் சொல்கிறதுக்கு ஒரு தைரியம் வேணும். செகண்ட் ஹாஃபில் இந்த மாதிரியான ஒரு கிளைமேக்ஸ் வைக்கிறதுக்கும் இயக்குனருக்கு ஒரு தைரியம் வேணும். மொத்தத்தில் கல்வியை பற்றி மிகவும் நேர்மையாகவும், இன்னும் சொல்லப்போனால் யதார்த்தமாகவும் படைக்கப்பட்ட படைப்பு தான் அஞ்சாமை. அஞ்சாமைக்கு ஏற்ற மாதிரியே இயக்குனரின் சிந்தனையும் படைப்பும் அஞ்சாமையாகத்தான் இருக்கிறது. மீண்டும் ஒரு முறை நீங்கள் இந்த படத்தை தேட்டரில் பார்த்தீங்கன்னா மிகவும் எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும். இந்த கீர்த்திக் அந்த பையன் ஒருத்தவன் அருமையாக நடிச்சிருப்பான். அந்த பையன் ஃபஸ்ட் ஹாஃப்லேயும் அழகாக நடிச்சிருப்பான், செகண்ட் ஹாஃப்லேயும் அவன் நடிச்சிருப்பான். அவனுடைய நடிப்பும் சரி, அவனுடைய லுக்கும், அந்த பையனுடைய ஒவ்வொரு டைலாக் டெலிவரியும் ரொம்ப எக்ஸ்ட்ராடினரியாக இருக்கும். இந்த பையனை வச்சுக்கின்னு இவ்வளோ பெரிய கதையை சொல்ல முடியுமான்றது மிகப்பெரிய ஆளுமை. எந்த இடத்துலையுமே இவங்க யாருமே நடிக்கலை, வாழ்ந்திருப்பாங்க. திரும்பவும் சொல்கிறேன், சமூகத்துக்கு அக்கறை உள்ள படம். ஒவ்வொரு மனுஷனும் தேட்டரை விட்டு இந்த படத்தை பார்த்துட்டு வந்தீங்கன்னா உங்களை யோசிக்க வைக்கும். அந்த விதத்தில் இயக்குனர் வெற்றி பெற்றிருக்கிறார். இந்த மாதிரியான படங்கள் வர்த்தக ரீதியாக வெற்றி பெற்றால் இன்னும் நல்ல இயக்குனர்கள், நல்ல கதைகள் தமிழ் சினிமாவில் வலம் வர வாய்ப்புண்டு. நன்றி, வணக்கம்.